விஜயின் வெட்டி மாநாடு தற்குறிகளின் மதுரை மாநாடு நேற்று வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முழுசா 30 சொச்ச நிமிஷம் விஜய் முக்கி தள்ளி இருக்கிறாப்ல. முக்குன்னா முக்கு, அப்படி ஒரு முக்கு விட்டா கக்கிடுவார் போல. ஆள் மனதிலிருந்து அரசியல் அப்படியே கக்கி தள்ளிடுவார் போல அந்த முக்கு முக்கி இருக்கிறாரு. அணில் குஞ்சுகளின் அன்றாயிரம் நேற்று ஈவினிங்ல இருந்து ஈரமாவே தான் இருக்குது. என்ன அப்புறம் இதுக்கு கூட ஆர்கசம் அடையலன்னா அப்புறம் அந்த நெஞ்சு இருந்த என்ன இல்லாம இருந்த என்னங்கிறான். அதாவது 8வது ரவுண்டா, 8வது ரவுண்ட்லயும் மப்பேர்லன்னா அந்த கருமத்தை எண்ணத்துக்கு குடிக்கணுங்கிற மாதிரி அணிலோட இந்த பேச்சை கேட்டும் அதன் குஞ்சுகளால் ஆர்கசம் அடைய முடியலன்னா அந்த குஞ்சுகளின் நெஞ்சிலேயே ஏதோ பிரச்சனை இருக்குதுங்கிற மாதிரி ஆயிரும்ல. ஸோ அவனுங்க ஒரு மாதிரி அண்ணாந்து பார்த்து கனவா கண்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. அது பாட்டுக்கு கீழே போய்கிட்டே இருக்குது. போயிட்டு போகுது, நமக்கு என்ன வந்தது? அவனுங்களோட ஆர்கசம், அவனுங்க அன்றாயிர என்னமோ ஆகுது, நமக்கு என்னங்கிறான். மற்றபடி சீமானையே மிஞ்சின கண்டென்ட் கடலா விஜய் நேத்து மீட்டிங்ல இருந்து மாறிட்டாரு. ஏன்னா விஜயோட ஒட்டுமொத்த அந்த 30 சொச்ச நிமிஷம் பேச்சுமே கண்டென்ட் தான். நொன்னனாவது 30 நிமிஷம் பேசினாப்புலன்னா அதுல 300 கண்டென்ட் தான் கொடுப்பாரு. ஆனா அனில் அள்ளிக்குங்கடான்னு 3000 கண்டென்ட்களை அப்படி அள்ளி தெளிச்சிருக்கிறாரு. ஏன் இந்த அவ்வளோ நிலைனா அடிப்படையில் விஜய்க்கு நான் எப்பயும் சொல்றதுதான் 5 பைசா அளவுக்கு கூட அரசியல் தெரியாத இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் 10 பைசாவுக்கு சமமாக கூட கிடையாது. அனில் அடிப்படையில் ஒரு முரண்பாடுகளின் மூட்டை. அணிலோட அரசியல்ங்கிறதே ஒரு மாதிரி குழப்பத்தின் குடோன. அதனால தான் இப்படியே 30 நிமிஷம் பேசினா அதில் 3000 கண்டென்ட் கொடுக்குற மாதிரி அபத்தமாக பேச வேண்டிய ஒரு அவல நிலை. ஒட்டு மொத்தமாக விஜயோட பேச்சை அன்பேக் பண்ணி டீகோட் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனங்களையெல்லாம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும்னா அதுக்கெல்லாம் பல நாட்கள் தேவைப்படும். ஒரு நாளில் நடக்கிற வேலை இது கிடையாது. அதனால வரும் நாட்களில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்வோம். இன்னைக்கு அனில் சில ஒப்புதல் வாக்குமூலங்களை கொடுத்துருக்கிறாரு. அதாவது ஆமா, நான் அரசியலில் ஒரு வீணா போன தண்டம் வெட்டி முண்டம் தான், எனக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, 5 பைசாவுக்கு சமமாக கூட என்கிட்ட அரசியல் கிடையாதுங்கிறத 1க்கு 9 தடவை அனில் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்கிறாரு. ஆமா, நான் அப்பப்பெல்லாம் வெளியில் வரமாட்டேன், எப்பயாவது தான் வெளியில் வருவேன். ஆனாலும் நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போடணும். நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியெல்லாம் எல்லா விஷயங்களுக்கும் என்கிட்ட கருத்து இருக்குதான்லாம் கேட்கக்கூடாது. எனக்கா என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன். அதுவும் எனக்கு தோணும் போது தான் பேசுவேன். சும்மா இதுக்கு என்ன கருத்து, அதுக்கு என்ன கருத்து, அதில் உன்னோட நிலைப்பாடு என்ன அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுதான். இருந்தாலும் நான் என்னை மாற்றிக்க போகிறதில்ல. ஆனாலும் நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போடணும். அரசியலில் நான் ஒரு சோம்பேறி, நோகாமல் நோம்பி கும்பிடணும்னு ஆசைப்படுற ஒரு மகா கேவலமான அரசியல்வாதி. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுது. நீங்கள் கேட்குறது என் காதில் விழுவுது. ஆனாலும் நோகாமல் நோம்பி கும்பிட்றதுல தான் நான் குறியாக இருப்பேன். என்னை மாற்றிக்க மாட்டேன். ஆனாலும் நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு உருட்டி தள்ளி இருக்கிறாப்புல. அந்த கேவலத்தையெல்லாம், அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தையெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது விஜய் கூட்டணியை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். நான் யாரு கூட கூட்டணி வைக்க போகிறேங்கிறத வெளியில் பெரிய கேள்வியாக இருக்குது. புலனாய்வு புலிகள்லாம் அதை அலசி ஆராய்ஞ்சு காய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது சஸ்பென்ஸோடையே நீங்கள் காலத்தை கடத்துங்க அப்படின்னு புலனாய்வு புலிகள் உட்பட ஏகப்பட்ட பேருக்கு, நம்ம உட்பட எல்லாருக்கும் அனில் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. அதாவது இவர் சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறாராம், அது நமக்கு தெரியாதான். தேவைப்படும் போது அந்த சஸ்பென்ஸோட முடிச்சு அவுத்து காட்டுவாராம். நாம் பல்ல இழிச்சுக்கிட்டு பார்க்கணுமா, அன்னைக்கு நமக்கு அசிங்கமாக போயிடுமா. ஏன்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இவர் மொரட்டு ட்விஸ்ட் அதில் வச்சிருக்க போறாராம் அப்படின்னு உருட்டாப்ல. இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா விஜயோட கூட்டணி விஷயத்தில் நமக்கு என்ன கூந்தல் சஸ்பென்ஸ் இருக்குதுன்னு கேட்குறேன். உண்மையில் கூட்டணி விஷயத்தில் சஸ்பென்ஸுங்கிறது விஜய்க்கு தான். அதைத்தான் அவர் நமக்கு சஸ்பென்ஸ் கொடுக்குற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காப்ல. உண்மையில் விஜயோட யார் கூட்டணி வைப்பாங்க விஜய்க்கு தான் தெரியாது, அவருக்கு தான் அது சஸ்பென்ஸாக இருக்குது. இந்த விஜயோட கூட்டணி விஷயத்தில் நாமெல்லாம் ஆரம்பத்திலிருந்து படு தெளிவாக தான் இருக்கிறோம். அதில் நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் கூந்தலும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து நாம் என்ன சொல்கிறோம், அணிலோட எல்லாம் யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க. கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு விஷயத்தில் ஏதாவது கோபம் வந்து 1-2 கட்சிகள் மெயின் கட்சியான அதிமுக திமுகவோட கோவப்பட்டுக்கிட்டு விஜய் கூட போய் சேர்ந்தா மட்டும்தான் உண்டே தவிர அதுக்கே ஆல்மோஸ்ட் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விஜயெல்லாம் சீரியஸான அரசியல்வாதியாக நம்புற அளவுக்கு அவங்க மட்டும் என்ன கூறு கட்டு போய் கிடக்குறாங்களா என்ன? ஒரு வாய்ப்பு கடைசி நேரத்தில் அப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்து அந்த மாதிரி ஏதாவது 1-2 கட்சி விஜயோட கூட்டணிக்கு போனாதானே தவிர மற்றபடிக்கு விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கெல்லாம் யாருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாதுங்கிறத அன்றிலிருந்து இன்று வரை நாம் தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். கடைசி வரைக்கும் இதுதான் நிலம்ப. இதில் என்ன இவர் அப்படியே சஸ்பென்ஸ் கூந்தலை வச்சு அறுத்து தள்ளி புடுங்கி நட போறான்னு தெரியல. இதே எடப்பாடி அந்த பக்கம் ஒரு மாதிரி உருட்டிட்டு இருக்காருல, பெரிய கட்சி ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அதிமுக தொண்டர்களையெல்லாம் குசியாக வச்சுக்கிறதுக்காகவும் கடைசி வரைக்கும் அந்த குதூகலத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் எடப்பாடி அந்த பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காருல, அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லை
இல்லாத ஒரு உருட்டு தான் விஜய் உருட்டுற இந்த சஸ்பென்ஸுங்கிற உருட்டு. விஜய்னா நாங்கள்லாம் அந்த அளவுக்கு கூட்டு இல்லை, அந்த அளவுக்கு கூட அரசியல் புரிதல் இல்லாத ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையில் கூட்டணி விஷயத்தில் உங்களுக்கு தான் சஸ்பென்ஸ் காத்திருக்குது. கூட்டணி விஷயத்தில் மட்டும் இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட்லையும் ஏகப்பட்ட சஸ்பென்ஸ், ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் காத்திருக்குதுங்கண்ணா விஜய்னா. வெயிட் அண்ட் வாட்சிங்கண்ணா. அப்புறம் சிங்க கதை சொல்கிறேன்னு ஒரு சில்லற வேலை பார்த்தாப்புல பாருங்க விஜய்னா. அதுதான் விஜய் முக்குனதுலேயே ஆகச்சிறந்த அதிமுக்கியமான முக்கு. அதுக்கெல்லாம் ஷூவில் சிரிச்சா சத்தியமாக ஷூவுக்கு தான் கேவலாம். அது என்னமோ ஒரு கதை சொன்னா அப்படி, அது என்னது, சிங்கம் சும்மா அதெல்லாம் வெளியில் வராது, வேட்டையாடுறதுக்கு தான் வெளியே வரும். அப்படி வேட்டையாட வெளியில் வந்துச்சுன்னா அவ்வளோதான், வெறி கொண்டு வேட்டையாடி தன்னோட பசியை தீர்த்துக்கிட்டு தான் போவான், சும்மாலாம் போவாத, செத்தது மற்றது எல்லாம் திங்காத. ஏன்னா சிங்கம்ங்கிறது எப்பயும் சிங்கம் தான், அதுக்கு எந்த காலத்துலையும் அந்த சிங்கம்ங்கிற அந்த அதிகாரத்திலிருந்து அழிவே கிடையாது. கிட்டத்தட்ட நானும் அந்த மாதிரி தான் அப்படின்லாம் உருட்டுனாப்ல. இது ஆக்சுவலாக ஒரு மாதிரி சீமானுக்கு கொடுக்கப்பட்ட பதில்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி நொன்னன் சீமான் தான் வேட்டை புலி வெட்டு கிளின்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாப்ல. அதுக்கு கொடுக்கப்பட்ட கவுண்டராகவே இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் புலினா இவர் சிங்கம், அவர் அணில்னா இவர் ஆமை, அவ்வளவுதான். இதெல்லாம் தாண்டி இந்த சிங்கத்தை ஒரு கெத்தான மிருகம், காட்டுக்கே ராஜான்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் கேனத்தனத்துலேயே கடைஞ்செடுத்த கேனத்தனம். ஏன்னா சிங்கம், ஆம்பளை சிங்கம் கடைஞ்செடுத்த சோம்பேறி தின்னுட்டு படுத்தே தான் கிடக்கும். அது வேட்டைக்கெல்லாம் போகாது. கிட்டக்க போனீங்கன்னா கெட்ட நாற்றம் அடிக்கும். சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண் சிங்கங்கள் தான் பெரிய அளவுக்கு வேட்டையாடும். அது வேட்டையாடுறத ஆட்டையை போட்டு திங்கிறத தான் ஆண் சிங்கம் ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். அடிப்படையில் ஆண் சிங்கம்ங்கிறது தின்னுட்டு படுத்தே தான் கிடக்கும். பெண் சிங்கங்களோட கருணையில தான் ஆண் சிங்கங்கள் சோறு திங்கிறது. பெண் சிங்கங்கள் மட்டும் இல்லைன்னா ஆண் சிங்கங்கள்லாம் சாக வேண்டியதுதான். அதுகளே ஒரு கருணை அடிப்படையில் தான் இதுக்கு சோறு போடுது. இந்த இத்து போன ஆம்பளை சிங்கத்துக்கு சோறு போடலினா பெண் சிங்கங்களால் பெத்து போட முடியாது. அந்த ஒரு கருமத்துக்காக தான் பெண் சிங்கங்கள் அனுசரித்து போகுது. உடனே அந்த கருமாந்திரம் முடிச்சவன் தின்னு தொலைஞ்சிட்டு போறான். அவன் இல்லைன்னா நமக்கு எதிரி வம்ச விருத்தி, அந்த நாய் இல்லைன்னா நமக்கு எதிரி சேய கருமா ஆம்பளையா புறம் தொலைஞ்சிட்டான், நாமளும் பொம்பளைகளா புறம் தொலைஞ்சிட்டான், தின்னு தொலைஞ்சிட்டு போறான் விட அப்படின்னு தான் அந்த இயற்கையின் கொடை அடிப்படையில் தான் ஆண் சிங்கங்களோட பொழப்பு ஓடுதே தவிர அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் சிங்கம்னா எவ்வளோ கெத்து தெரியுமான்னு பேசுறதுக்கெல்லாம் சத்தியமாக அதில் ஒரு கூந்தலும் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். ஏங்கண்ணா விஜய்னா உங்களுக்கு யார் சொன்னா சிங்கம் வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடும்னு? வேட்டையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது எதையுமே திங்காதுன்னு உங்களுக்கு யாருங்கண்ணா விஜய்னா சொன்னா? நீங்கள் இந்த ஜூவை சர்க்கஸ் சிங்கங்களை எல்லாம் பார்த்தது இல்லையா? அது போட்டதை தின்னுட்டு பொச்சை மூடிக்கிட்டு இருக்குதா இல்லையா? பொத்து நாப்பில் படுத்து கிடக்குதா இல்லையா? அதெல்லாம் அடிப்படையில் பசிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். பசி வந்துட்டா பஞ்சு டைலாக்கு பாலிசியை இதுக்கெல்லாம் எந்த மீனிங்கும் கிடையாது. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மிருகங்களுக்கும் இந்த லாஜிக் பொருந்தான். அதனால் சிங்கம் வேட்டை மட்டும்தான் ஆடும். போய் பாருங்க, ஜூவில் போட்டதை தின்னுட்டு அது பொத்து நாப்பில் படுத்து கிடக்குது. அதாவது இப்போதைக்கு விஜய்ங்கிற இந்த நாத்தம் முடிச்ச சிங்கத்தை காட்டில் சுதந்திரமாக ஒலா வர்றதுக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அனுமதிச்சிருக்குது. அவ்வளவுதான். திமுகங்கிற அந்த கட்சியை அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற சோசியல் ஜஸ்டிஸுங்கிற அந்த விஷயத்தை அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும் போதெல்லாம் அதுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை இதையெல்லாம் அழிச்சு ஒழிக்கணுங்கிறது பிஜேபியோட நோக்கம். அதுக்கு பல பேர் வந்தாங்க. ஆர்எஸ்எஸின் ஆசீர்வாதத்தோட இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களால திமுகவை பெரிய அளவுக்கெல்லாம் அழிச்சு ஒழிக்க முடியல. பல தடவை அவங்கள எலெக்ஷனில் தோக்கடிக்க முடிஞ்சதே தவிர திமுகங்கிற அந்த கட்சியை முழுசா அழிச்சு ஒழிக்கவே முடியல. ஸோ அதுக்காக புதுசாக இறக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏஜென்ட் தான் இந்த விஜய்ங்கிற நாத்தம் பிடிச்ச சிங்கம். அது என்னைக்கு அவங்களுக்கு எதிராகவே உருமுதோ, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராகவே அந்த நாத்தம் முடிச்ச சிங்கம் செயல்பட ஆரம்பிக்குதோ, இல்லைன்னா டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அவங்க கொடுத்த அஜெண்டா கம்ப்ளீட் பண்ணப்பட்டுருச்சுன்னா, இதில் ரெண்டில் எது நடந்தாலும் இமீடியட்டாக விஜய்ங்கிற இந்த நாத்தம் முடிச்ச சிங்கத்தை பிடிச்ச கூண்டில் அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது அத்தனை குட்டிகாரங்களையும் அடிக்கும். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆடும். செத்ததை திங்க மாட்டேன் மற்றதை திங்க மாட்டேன்லாம் பஞ்சு டைலாக் எல்லாம் பேசாது. அது எதை கொடுத்தாலும் சாப்பிடும். செத்த மாடு, செத்த எலி, செத்த நாயின்னு எதை கொடுத்தாலும் அந்த நாத்தம் முடிச்ச சிங்கம் சாப்பிடும். அது வரைக்கும் இந்த வீணா போன விஜய் யாருக்கு எதிராக வேணும்னாலும் என்னத்தை வேணும்னாலும் பேசிக்கலாம், ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் ஆசீர்வாதத்தோட. அவ்வளவுதான். அதாவது அனில் குஞ்சுகளா, உங்க தளபதி சொல்ற ஸ்டைல்லையே நானும் சொல்றேன், கேட்டுக்கங்க.
ரொம்ப சீக்கிரம் இந்த நாத்தம் பிடிச்ச விஜய்ங்கிற சிங்கத்தை கூண்டலை அடைக்கத்தான் போகுது. அது அப்போ என்ன குரலி விட்ட காட்டுதுங்கிறத நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. பிஜேபி கையில் இருக்கிற குச்சிக்கு ஏற்ற மாதிரியே அந்த நாத்தம் பிடிச்ச சிங்கம் எப்படியெல்லாம் ஆடுது, என்னவெல்லாம் பண்ணுதுங்கிறத நீங்கள் பார்க்க தான் போறீங்க. அதாவது செத்த எலி செத்த நாய்ங்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, பழைய பண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 நாளைக்கு முன்னாடி போட்ட புரோட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த சிங்கம் கதறதையெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.